சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு அன்பு கிடைக்கும் பொழுது ஏற்படும் சந்தோஷமும் விலகும் பொழுது ஏற்படும் வலி என பல வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த வாழ்க்கையின் பக்கங்கள். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் இங்கு நடக்கும் எதற்கும் நீ காரணமில்லை என்பது புரிகிறதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை தனியாக வாழப் போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் இனிமேல் தனித்து வாழப் போகிறேன் என்று புலம்பாதே. உன் வாழ்வில் எந்த உறவு இடம்பெற வேண்டும், எந்த உறவு நீடித்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக அமையும் என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் மனம் விரும்பும் உறவை, உன் வாழ்விற்கு உகந்த ஒரு உறவை உன் சாயப்பா அனுப்பி வைக்க போகிறேன். உறவுகள் எல்லாம் கசந்து விட்டது என்று ஓரமாக உட்கார்ந்து விடாது. கசப்பான வேப்பங்காய்களை இனிக்க செய்வதன் நான் இந்த கசப்பான வாழ்க்கையை இனிக்க வைக்க எனக்கு ஒரு நொடி பொழுதும். உன் மனதை புண்படுத்தி சென்றவர்களும் உன்னை வேண்டாம் என விலகி சென்றவர்களையும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வர செய்ய ஒரு நொடி எடுத்துக்கொள்வேன். எனவே உறவுகளை நினைத்து ஏங்காது. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டல் ஓசை கேட்கும். அதனால் தனித்து நின்று செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கும் யோசிக்காதே. உறவுகளோடும் சேர்ந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் நீ துவங்கப் போகிறாய். உன் மனம் விரும்பும் உறவு உன்னை தேடி உன் இல்லம் தேடி வரும். சகல சௌபாக்கியங்களுடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் உன் பிள்ளை சுபிட்சமாக வாழப்போகிறாய். அதை நான் பார்த்து சந்தோஷம் அடையப் போகிறேன். நீயும் விரைவில் சந்தோஷம் அடைவாய். அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.